ஹாய் கைஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா மனோ சிசி டேவிட் பிரதர் இருக்காங்க. அவர்கிட்ட சும்மா ஃபன்னா கெத்தா அப்படியே ஜாலியா பேசலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு கிரிக்கெட் லைஃப்? கிரிக்கெட் லைஃப் நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு கிரிக்கெட் ஜர்னி? உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்? 2018 2018 2018 டோர்னமெண்ட் விளையாடுறீங்க. நம்ம ஏரியா எந்த ஏரியா இருக்கும்? வெளிவாக்கம். வெள்ளிவாக்கம் தான் நம்ம வீடு. ஸோ அங்கதான் வந்து கிரிக்கெட் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டீம் இருக்கும் ஸ்டார்டிங். நம்ம ஏரியா பசங்க டீம் எந்த டீம் எல்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல? ஸ்டார்டிங் வந்து பேட் பாய்ஸ் ஏரியா டீம். ஏரியா டீம்ல பேட் பாய்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் லக்கி லெவன்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஆனேன். லக்கி லெவன்ஸ். ஓகே, சூப்பர். சரத் தான் கேப்டன். சரத். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் கூட்டு போயிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆ மனோனா கூப்பிட்டு ஆ. வச்சிருந்தாரு. அப்புறமேட்டு மனோ சிசி மனோ வரீங்க. சிசி. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பேட்ஸ்மேனா இருக்கும்போது பசங்கலாம் வந்து நீ சென்டரா விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஆடுற அந்த மாதிரி நிறைய பொசிஷன்ல விளாண்டுருப்போம். நீங்க ஸ்டார்டிங் எந்த பொசிஷன்ல விளாண்டீங்க? பேட்டிங். ஸ்டார்டிங்கே அதான் மிடில் ஆர்டர் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு எனக்கு மனோ சிசி வரும்போது எனக்கு வந்து சான்ஸ்லாம் அவ்வளோ கிடைக்கல. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களுக்கு வந்து சீனியர் பிளேயர்ஸ். சீனியர் பிளேயர்ஸ் கண்டிப்பா. அப்போ வந்து கிடைக்கிறதே கஷ்டம் தான் சான்ஸ். ஓகே ஓகே. ரேராக கிடைக்கும். ம். 1-2 மேட்ச். அப்போ வந்து நான் வந்து நியூ பால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நியூ பால் மட்டும் தான். ஓகே அப்போ ஓகே. சிங்கிள்ஸ் தான் ஆடுவேன் நான். ஆமா. ஆனால் நியூ பால் மட்டும் ஆட வைப்பாரு. ஃபயர் பால் வந்து ஆல்ரெடி நிறைய விட்ரஸ் எங்கள் டீம்ல இருக்கு. சரி ஓகே. ஸோ அப்போ வந்து நியூ பால் அப்போ ஸ்டார்ட் ball பண்ணதான். ஓகே. எப்போ நீங்க ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஃபயர் பாலா இருந்தாலும் சரி, நியூ பாலா இருந்தாலும் சரி, எப்போ உங்களுக்கு சான்ஸ் வந்தது? இது லாஸ்ட் 2023 தான் 2020 ரெகுலராக ஓப்பனிங் ஆகுது. ஓப்பனிங். சூப்பர் ப்ரோ. வெளியில எல்லாம் போய் விளாண்டுருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூர்ல போய் விளாண்டுருக்கீங்களா? விளாண்டுருக்கீங்க. விளையாடுங்க. ஓகே. அங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருந்தது. சென்னை டீமா போய் விளாடும்போது சென்னை டீம் ஆடும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தது. ப்ரெஷர் இல்லாம இருந்தது. ஏன்னா நிறைய பிளேயிங் 11 ஒரு டீம்ல செட்டிங்கா இருக்கும்போது ப்ரெஷர் இருந்தது. சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேசிசி கிரவுண்ட்ல இருக்கும். இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட அரை சதத்தை வந்து 17 பால்ல கரெக்டா? எப்படி இருந்தது ப்ரோ அந்த கேம்லாம்? அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து லாஸ் ஆகிட்டோம். லாஸ் ஆயிட்டீங்க. ஓகே. அதனால சரி அந்த மேட்ச் வந்து அடிக்கணும். டூ ஆர் டை பார்க்கலாம். டை பார்க்கலாம் நான். அது வந்து நீங்க டேவானு தெரியல, நான் அடிக்கிற பால் எல்லாம் பட்டிச்சு. எல்லா பாலுமே பேட்ல நினைக்கிற ஷாட்லாம் வேற லெவல். கவர்ஸ்ல எல்லாம் 6 அடிச்சிருக்கீங்க ப்ரோ. மாஸ் ப்ரோ. போலிங்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? போலிங்கு போலிங் ஆனா போடுவேன். எங்க ஓன் டீம் இது என் வீட்டான இருக்கு. பட் ஆனா இங்க வந்து வாய்ப்பு இல்லை. மொத்தமா எத்தனை 1 லேக் விளாண்டுருப்பீங்க உங்களோட கணிப்பு படி? ஒரு 20 பிளஸ் நாளே ஆடி ஆடிருப்பீங்க. சரி ஓகே. நிறைய ஸ்கோர்ஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த 1 லேக் வந்து ஸ்பெஷல். நிறைய 1 லேக்ல இந்த 1 லேக் ஸ்பெஷல். எந்த 1 லேக்? எனக்கு யுனைடெட் 11 டிராஃபி வந்து ட்ரஸ்ட் பொறுத்து. ட்ரஸ்ட் ப்ரோ. ஓகே. அது வந்து 2023ல 2023. ஒரு மேட்ச் வந்து 90 அடிப்பான், ஒரு மேட்ச் 70 அடிப்பான். நான் 90 ரன்ஸ் இண்டிவிஜுவலா ப்ரோ. எத்தனை ஒரு மேட்ச்? 8 ஓவர்ஸ் மேட்ச் 1 லேக் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லாமே பெரிய டீம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாலா சிசி 90 ரன்ஸ் அடிப்பான். சூப்பர். அப்புறம் வந்து செமில வந்து பிசிசி 70 ரன்ஸ். சூப்பர் சூப்பர். எந்த பவுலர் உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கு? டஃப்ன்றா இல்லை ப்ரோ. ஆனால் வந்து சிவா வந்து விக்கெட் அதிகமாக எடுப்பார். அவர் மட்டும் வந்து விக்கெட் கொடுக்காம ஆடணும் அந்த மாதிரி ஆடும். மற்றபடி அந்த ப்ரெஷர் இது விக்கெட்லாம் அதுக்கப்புறம் அவங்க தான். இப்போ வந்து நீங்க ஓப்பனிங் வந்தீங்க. ஸோ ஒரு சில மேட்சஸ் கண்டிப்பா நம்ம விக்கெட் வந்து விழும். எல்லாமே எல்லா டோர்னமெண்ட்டுமே நம்ம படுமா அப்படின்னா படாது. ஸோ இப்போ வந்து நீங்க ஓப்பனிங்ல வரும்போது விக்கெட்ஸ் ஃபாலோ ஆகும்போது டீம் கேப்டன் என்ன சொல்லுவாங்க? அதே பொசிஷன்ல இறக்குவாங்களா? ஏதாவது என்ன மாதிரி சொல்லுவாங்க? அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க? ஆனால் வந்து நான் ரொம்ப நம்புவார். நீ வந்து 8 ஓவர் நீ அடிக்கலாம்னா கூட பரவாயில்லடா, நீ கிரீஸ்ல மட்டும் நில்ற அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீ அடிச்சிருவ லாஸ்ட் வரைக்கும் இருந்தாலே. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். கேப்டன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க எல்லா டோர்னமெண்ட்லயும். ஸோ மனோனனை பத்தி? மனோனா தான் ப்ரோ. வட சென்னையே பார்த்தீங்கன்னா மனோனால் தான் எல்லாருமே வந்து மாசு ப்ரோ. சூப்பர். அவர் தான் வந்து எல்லாருமே வெளியில கூட்டு வந்து என்ன வந்து நிதிஷ் எல்லாருமே இண்டோர் விளையாடினா அவர் அங்கேருந்து கூப்பிட்டு இது பண்ணாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி அந்த சைடில் வந்து மனோனால் தான் வெளியில தெரிஞ்சது எல்லாருமே. ஸோ மனோனை வந்து ஒரு பெரிய ரோல். பெரிய அவர் தான் முக்கியமா என்னன்னா அவர் வந்து எல்லாருமே நம்புவார். எங்க டீம் எவ்வளோ ஃபெயிலியர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னையா நிதிஷ் எல்லாரையுமே பேக் பண்ணுவார். அதனால தான் டீம் வந்து எனக்கு இவ்வளோ சான்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து இந்த ப்ரெஷர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பர்.
ப்ரோ 6 பால் 6 சிக்ஸ் ஏதாவது பதிவு பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல 5 பால் 5 6 ஒரு 4 வாட்டி அடிச்சிருக்கேன். 5 பால் 5 சிக்ஸ் 4 வாட்டி வச்சிருக்கீங்க. ப்ரோ உங்களுக்கு எந்த கிரவுண்ட் ரொம்ப ஃபேமஸ்? உங்களுக்கு பிடிச்ச ground? இந்த கிரவுண்ட் தான் பிடிச்சதா? ஏன்னா இப்போ வந்தாலும் 50 எல்லா டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 50 எப்படி 30 பிளஸ் அடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க. நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 8 ஓவர் மேட்ச் விளாடுறீங்க. நியூ பாலாக இருக்கட்டும், ஒரு ஃபயர் பாலாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ பால் விளாட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? 8 ஓவர் மேட்ச்னா ஓப்பனிங் போறீங்க. விண்டு தான் ப்ரோ, விண்டு தான். விண்டு தான். ஓகே. விண்டு பாலே போகாத கண்டிஷன்ல நம்ம ரொட்டேட் பண்ணி தான் ஆடி ரொட்டேஷன் தான் முக்கியம். ரொட்டேஷன் தான் முக்கியம். விண்டு நல்லா சாதகமா லெஃப்ட் லெக் சைடுல இருந்ததுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அடி லெக் சைடு விண்டுனா லெக் சைடு ஒரு சிங்கிள் தான் இல்ல ப்ரோ, அடிதான். அது அடி தான். ஓகே. அடிஷனல் ஸோ அதே போல் ஆஃப் சைட்னா அதுக்கு ஆஃப் சைடுனா அதுக்கேற்ற மாதிரி ஆடும். ஃபயர் பால் விளாடுறீங்க. ஃபயர் பால்ல உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஃபயர் பால் அதான், அதுவும் அதே தான் மோஸ்ட்லி விண்டு தான் bro. ஆனா கொஞ்சம் வந்து விண்டு இல்ல, நம்ம அடிச்சாலே போயிடும். அடிச்சாலே வந்து கான்ஃபிடண்டா இருக்கும். எந்த அடிச்சாலும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு ப்ரோ. இண்டோர்லாம் வந்ததுனால எல்லாருமே இண்டோர் டோர்னமெண்ட் நிறைய நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இப்போதைக்கு வர்றது கிடையாது. இண்டோர் வந்ததுனால ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குமா ஓப்பன் கிரவுண்டுக்கு? அது வந்து எனக்கு தெரிஞ்சு விளையாடுறது இதுதான் ப்ரோ, உடம்புறா ரொம்ப வலிக்கும் இண்டோர் கண்டிப்பா. சீக்கிரமா உடம்பு இது கால் போயிடும். ம். இது முட்டினா சீக்கிரமா போயிடும். இண்டோர் விளையாட ஆரம்பிச்சு அவுட்டோர் ஆகுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். அவுட்டோர். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேட்ஸ்மேன், ஒரு 2 பேட்ஸ்மேன் சென்னை கிரிக்கெட்லனா யாரு உங்களோட ஃபேவரட்? ராக்சன். ராக்சன் சூப்பர் ஆல்ரவுண்டர். சூப்பர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஓகே. இன்னொரு பேட்ஸ்மேன் கேசி சதீஷ். கேசிசி சதீஷ் 360 பிளேயர். அவருக்கு எங்கேயுமே போட எந்த சைட்ல இருந்தாலும் அடிப்பாரு. எந்த சைடுல அடிப்பார். ப்ரோ உங்களுடைய ரோல் மாடல் பா சூப்பரா விளையாடுறாருப்பா, இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி விளையாடணும் அப்படின்னா நீங்க பார்த்து எந்த ஒரு சென்னை கிரிக்கெட் பிளேயர்? அதுவும் ராக்சன் தான் ப்ரோ. ராக்சன் தான் உங்களுக்கு குரு. நான் வந்த டைம்ல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அவர் தான் ராக்சன் ராக்சன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அவர் தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாரு. அப்போல இருந்தே பாத்தீங்கன்னா எப்படி ஆடணும் எல்லாமே வந்து ராக்சன் தான் சொல்லி தருவாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு பெஸ்ட் பவுலர் 2 பவுலர் அப்படின்னா யாரு? எனக்கு வந்து ஃபேவரட் பவுலர் வந்து மாதவரம் சரவணா. மாதவரம் சரவணா. ஜமைக்கா. ஜமைக்கா. எனக்கு வந்து ஃபேவரட் வந்து சரவணா தான். சூப்பர். இன்னொருத்தர் பவுலர் ராக்சன் தான். பவுலர்னால ராக்சன் தான். ஓகே. ஆல்ரவுண்டர்னால ஆல்ரவுண்டர் தான். பவுலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு பயங்கரமா போடுவாரு. நல்ல நினைக்கிற இடத்துல போடுவாரு. நினைக்கிற இடத்துல லோ ரன்னப்ல நல்ல வேகம். சமவேகம் போடுவாரு. நியூ பால் சமவேகம் போடுவாரு. சூப்பர். ஆஸ் அ மனோ சிசி டீமா நீங்க நிறைய பிரைஸ் பண்ணிருக்கீங்க. எந்த பிரைஸ் பண்ணது வந்து உங்களுக்கு மறக்க முடியாத டோர்னமெண்ட்? நெடுகுன்றத்துல ஒரு டோர்னமெண்ட் ஆடுவோம். ஓகே. 11 இல்லாம போவோம். அதுவும் 1 லேக் தான். 1 லேக்ல 11 இல்லாம போவோம். சரி. இருக்கிறவங்கள கூட்டு போய் ஆடணும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங்கே இல்ல. பாலா சிசி வந்து அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் இருந்தாங்க. நல்ல ஒரு பீக்கா செம்ம ஸ்குவாடு எல்லாருமே இருந்தாங்க. சரி. அது வந்து ஒரு மேட்ச் பை வந்துச்சு எங்களுக்கு. ஓகே. அடுத்த மேட்ச் வந்து செமி. எத்தனை பேர் இந்த டீம்ல? நாங்க 10 பேர் தான் இருந்தோம். 10 பேர் வந்து பவுலர் கூட இல்லன்னு நினைக்கிறேன். அது 90 அடிச்சிட்டாங்க. 8 ஓவர் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஆடணும். சும்மா ஆடணும். அது பாத்தீங்கன்னா ஓவர் 10 ஊத்துறனா வந்துனே இருந்தது பாருங்க. அப்படியே டேஸ்ட் வேற லெவல்ல மேட்ச் நினைக்காம ஜெயிச்சோம். லைஃப்ல மறக்க முடியாத மேட்ச். இல்ல பாத்தீங்க அந்த மேட்ச் இருக்கும் பாருங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து வேற லெவல். சூப்பர் ப்ரோ. சாட்டர்டே சண்டே ஆனா ஃபுல்லா கிரிக்கெட் தானா? சிறப்பா போயிட்டு இருக்கு இப்போ மனோ சிசி. ஓகே. நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம சேனல் பாக்குறீங்களா? சேனல் தான். நல்ல யங்ஸ்டர்ஸா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ so much. வேற ஒரு பிளேயரோட நம்ம சந்திக்கலாம். பை பை.